அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க, இதே மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு, அப்போது அந்த பெண்களை புகார் கொடுக்க வேண்டாம் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவுறுத்தியது, உங்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் புகாராக பதிவு செய்யப்படவில்லை. அப்போ யார் அவங்கள காப்பாற்றுறா? இவன் வந்து நான் பிரின்ஸிபல்கிட்ட கொண்டு போய் இந்த ஃபோட்டோவை காட்டுவேன் அப்படின்னு மிரட்டினதா ஊடகங்களில் செய்தி வருது. இப்போ பிரின்ஸிபலுக்கும் இவனுக்கு என்ன அவ்வளோன்னு இருக்கும்? நீங்கள் போய்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் நீங்கள் பார்த்துட முடியுமா உங்களால்? அவர் எப்படி அவனால் பார்க்க முடியுதோ? சரி, இப்போ திமுகவில் இருக்கிறவர் அவர் குற்றம் செஞ்சு விட்டால் அதுக்கு ஸ்டாலின் தான் பொறுப்பாரு, சேம் ஆன் யூ ஸ்டாலின் வந்து ட்ரெண்ட் பண்ற அளவுக்கு என்ன சார்? என்னங்க அப்ப எதுக்கு தாங்க நீங்க பொறுப்பேற்றுப்பீங்க? ஏங்க எதுக்கு நீங்க பொறுப்பேற்றுப்பீங்க? ஒரு சிஎம்மா நீங்க எதுக்கு தான் பொறுப்பேற்றுப்பீங்க? அப்படி பார்த்தா நான் சொல்றேன், காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சிபிஐக்கு வழக்க மாத்துன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வேதனையை வெளிப்படுத்துது. அதுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக மாணவிகள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆக்கப்பட்டிருக்காங்க ஓன் கட்சிக்காரனால. அதுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க. வேங்கை வேலுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க, நாங்குநேரிக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க, உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர் வெட்டப்படுவாங்க, அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க, ஸ்கூலுக்குள்ளே புந்து டீச்சரை வெட்டுவாங்க, அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க. எதுக்கு தான் நீ பொறுப்பேற்றுக்குவீங்க?